சார், இப்போ உங்க கூட்டணி மேலேயும் ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நீங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய அதிமுக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் பார்க்கும்பொழுது அது கிட்டத்தட்ட ஏற்புடையா இல்லாத தொகுதிகளாக இருக்கு. வெற்றி பெற முடியாத தொகுதிகளை அதிமுக உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இல்லை நாங்கள் என்னென்ன எங்களை விருப்பத்துக்கு என்னென்ன தொகுதிகள் கேட்டோமோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ திமுகவுடைய கூட்டணி இருக்கிற கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகே வந்து கமல்ஹாசனுக்காக நீங்கள் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தை நிற்க வைக்கக்கூடாது கமல்ஹாசன் வந்து நான் எலெக்ஷன் நிற்கலைங்கிறாரு. மதிமுகவுடைய லீடர் வந்து நாங்கள் சிரிச்சுட்டே அழுதுகிட்டே சிரிக்கிறோம், சிரிச்சுட்டே அழுகிறோங்கிறாங்க. தனியரசு தனியாக வந்துட்டார், வேல்முருகன் தனியாக வந்துட்டாங்க, திருமாவளவன் மற்றவங்களுக்காக பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து யார் மற்றவங்களுக்கு அதிகமாக எங்கள் தரத்துக்கு ஏற்றபடி எங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி சீட்டுகள் தரவில்லைங்கிறாங்க. இது வரைக்கும் ராகுல் காந்தி வந்து தமிழகத்துக்கு வந்து இந்த அலையன்ஸை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட வாழ்த்து சொல்லலை. அப்படி இருக்கிற அவங்க கூட்டணியில் தான் பல்வேறு விதத்தில் உடைஞ்சிருக்கு. நாங்கள் கேட்ட தொகுதிகளும் எங்களுக்கு விரும்பி தான் எல்லா தொகுதிகளும் பிஜேபி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் தேமுதிகவும் எங்களுடைய இவங்க ஏஎம்எம்கேவும் மற்றும் அவருடைய பிஎம்கேவும் சேர்ந்து தான் ஒன்றா தான் வந்து உட்காந்து டிசைட் பண்ணி தான் எங்கள் ஒவ்வொருத்தருக்குமே எந்த தொகுதியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்று என்டிஏ ஜெயிக்க வைக்க முடியுங்கிற ஒரு கணக்கோடு தான் ஜெயிக்க வச்சுருக்கோம். இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. சார், அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் எங்களுக்கு கேட்ட தொகுதி. இப்போ டி நகரில் நமக்கு தெரியும் வினோத் சிங்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அப்போ வேளச்சேரியில் சூர்யா வேலை பார்த்துட்டு இருந்தாரு, கோவை தெற்குல மாணவி வேலை பார்த்துட்டு மாணவி நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க கருத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் சில இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு இருக்காங்க. அவங்களுடைய குறைகள் நம்ம எப்படி இப்போ நாங்கள் 234 தொகுதியிலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 அப்புறமாவே பாஜகவின் வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட அந்த என்டிஏவோட வளர்ச்சி வந்து 18% ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக வந்து தமிழகத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் எல்லா இடத்துலையுமே எங்களுடைய கட்சியை சேர்ந்த காரியகர்த்தாக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சீட்டுக்காக கண்டிப்பாக வேலை செஞ்சாங்க. அது வந்து வெறும் இந்த தேர்தலுக்காக மட்டுமல்லாமல் கண்டினியூஸாக மக்கள் சேவையில் வந்து பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அங்கீகாரம் சொல்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் வந்து எலெக்ஷனுக்கு அன்னைக்கு மட்டும்தான் காங்கிரஸ் பார்ப்பீங்க, அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியை எங்கேயுமே பார்க்க இயலாது. அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன 4-5 பேருமே வந்து கண்டினியூஸாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுவே பாஜகவின் வளர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ சார், இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம விரும்பிய தொகுதிகளிலிருந்து ஏடிஎம் கிட்ட சொல்லி நாங்கள் விரும்பிய தொகுதியை கேட்டுருக்கோம். இதில் அண்ணாமலைக்கான தொகுதியாக என்ன தொகுதி இல்லை, எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்காக ஒரு தொகுதியை கேட்டு பெறாமல் ஒவ்வொரு இப்போ அண்ணாமலைங்கிறவர் 234 தொகுதியில் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் யாரை எங்கே நிற்க வச்சாலும் அது மோடி நிற்கிற மாதிரி தான். அது வந்து பாஜகவின் தாமரை சின்னம் நிற்கிற மாதிரி தான். இதை ஒழிய அண்ணாமலைங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு டாலஸ்ட் லீடர், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் எங்களுடைய பிஜேபின்னு. அதனால் அவர் எங்கே வேணால் நிற்கலாம், எங்கே வேணால் ஜெயிக்கலாமே ஒழிய அவர் கோயம்புத்தூரில் தான் நிற்கணும், அவர் டி நகரில் தான் நிற்கணுங்கிறது இல்லை. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து இந்த தொகுதியில் நின்னா தான் ஜெயிப்பாரா? எடப்பாடி நின்னா தான் ஜெயிப்பாரா? அதை விட பாப்புலரான டாலஸ்ட் லீடர் வந்து எங்கள் அண்ணாமலை. அதனால அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். எடப்பாடியோ விரும்பிய தொகுதியில் நின்ற முடியும். அண்ணாமலை அந்த சுதந்திரம் பாஜகவில் இன்னைக்கு இருக்கு. அந்த தலைவர் மாற்றத்துக்கு பிறகு இப்போ நாங்கள் வாங்கிய இந்த 27 தொகுதியில் அவர் கண்டிப்பாக அவர் எங்கே விரும்புகிறாரோ அங்கே வந்து கட்சி கண்டிப்பாக அவர் நிறுத்துவங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இல்லை, அவர் தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதாகவும் அந்த கடிதத்தில் நம்ம வெற்றி பெற முடியாத தொகுதியாக வாங்கியிருக்காங்க. ஒரு சில தலைவர்களோட அந்த விருப்பத்துக்கு ஏற்ப தொகுதியில் வாங்கிட்டு வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை, அதனால தான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரா அவர் அப்படின்னு நீங்கள் ஒரு இது அவர் வந்து அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பண்ணலை. நான் வந்து என்கிட்ட அவர் என்னுடைய கம்யூனிகேஷன் படி அவர் 234 தொகுதியிலும் பாஜகவுக்காகவும் என்டிஏக்காக வெற்றிக்காகவும் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணி பாடுபடுவாருங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சிக்கு அதிகப்படியான தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக மீது விமர்சனம். நாங்கள் இப்படி சொல்லியே தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறோம். 19 மாநிலங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் 2024 கிட்டத்தட்ட 18% வாக்கு வாங்கியிருக்கோம். நீங்கள் திமுகவுடைய கூட்டணியும் அவர்களோடு சேர்ந்திருக்கிற கூட்டணிகளும் அவர்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு வந்து இப்போ பாண்டிச்சேரி வந்து இன்றைக்கி நடந்தது. வெகு விரைவில் எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே இங்கே தமிழகத்தில் நிகழ்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து கூட்டணிக்குள்ளே மட்டும் இல்லை, திமுகக்கு உள்ளேயே பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க காத்திருக்குது. அது என்ன மாதிரி பூகம்பம்னா, என்டையராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்தவங்களுக்கு தான் இப்போதைய திமுக நடந்து கொண்டிருக்கிறது. நாமளே கேள்விப்படுறோம், துரைமுருகன் அவர்களுக்கு சீட்டு இல்லை, பொன்முடி அவர்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு. இங்கேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இவங்களை 30 வருஷமாக எதிர்த்தவங்க எல்லாரையும் 30 வருஷமாக ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யாரெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து அது ஒரு மினி அண்ணா திமுகவாக மாறிடுச்சு. யாருக்கெல்லாம் கலைஞர் பேர் தெரியுதோ அவங்களுக்கு சீட்டு கிடையாது, யாருக்கெல்லாம் உதயநிதி பேரோ இன்பநிதி பேரோ தெரியுதோ அவங்களுக்கெல்லாம் சீட்டுன்ட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து போனவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கறதா கூட நாங்களும் கேள்விப்படுறோம். சார், மயிலாப்பூர் இப்போ நேற்று பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கு. கேண்டிடேட் யாரும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே தமிழிசை வந்து பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு ஒரு வேட்பாளர் மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்ததா சொல்லி விமர்சனம் வந்து. இல்லைங்க, அப்படி இல்லை. அது வந்து அன்னைக்கு நேற்று வந்து எடப்பாடி அண்ணன் வந்து இது பிரச்சாரத்தை தொடங்க போகிறான்றதுக்காக இங்கே எல்லாருமே அழைத்தார். அவர் பாஜக நாங்கள் அவங்க சென்றிருக்கும் போது எல்லாருமே வாங்க நான் ஆரம்பிக்க போகிறேன்ட்டு. அப்போ வந்து அந்த அந்த இடத்துல வந்து எங்கள் லீடர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்றிருக்காங்க. செல்லும்போது அவருடைய பெருந்தன்மை அதே வண்டியில் எங்கள் லீடரையும் ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்களே ஒழிய கேண்டிடேட்ஷியருங்கிறது எதுவும் டிசைடே ஆகலை. அவங்க விருப்பம் தெரிவித்திருக்காங்களாங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து டெல்லி தான் டிசைட் பண்ணி, தலைமை தான் டிசைட் பண்ணி அனுப்புவோம். நாங்கள் இங்கேருந்து ப்ரப்போசல் தான் அனுப்புவோம்.